ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சிபு சூரியன் ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராமில் நேற்றுக்கு பர்த்டே ஸ்பெஷலாக லைவ் வந்திருந்தார். ஹாப்பி பர்த்டே சிபு. ரொம்பவே சூப்பரான ஒரு லைவ். அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட வந்து ரொம்பவே நிதானமாக பொறுமையாக அவ்வளோ என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். சூப்பரான ஒரு கான்வர்சேஷனாகவும் இருந்துச்சு அந்த லைவ். நல்லா இருந்துச்சு. இதில் வந்து க்யூட்டாக இருக்கீங்க, ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அப்படின்லாம் சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து வெக்கம்லாம் வேறு, முகத்தில் கையெல்லாம் வச்சு மறைச்சிக்கிட்டு ரொம்பவே நல்லா பேசிகிட்டு இருந்தார். இன்னொன்று, உங்கள் மனைவியை நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு என் மனைவியை நான் என் அம்மா, என் பேரண்ட்ஸோட என் தம்பி, அந்த மாதிரி சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போய் பொண்ணு பார்க்க போனாங்க போல இருக்கு. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அவங்க மனைவியை பிடிச்சிருச்சான். ஓகே சொல்லிட்டாராம், மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உடனே மேரேஜும் ஆயிருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம சிபுவுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னா கேரளா தானா. அவங்க மனைவியை கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு அவர் ஹனிமூன் போனதும் கேரளா தான் அப்படிங்கிற மாதிரியும் அந்த லைவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார். இன்னொரு விஷயம், கெட்டிமேளம் சீரியல் பற்றி கேட்டிருந்தாரு. எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அவங்க எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. இன்னும் என்ன அப்படின்னா, கெட்டிமேளமில் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நானுமே பார்த்தேன், கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். நிறைய பேர் வந்து ரோஜா 2 வாங்க, ரோஜா 2 வாங்க சன் டிவியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரெக்வஸ்ட்லாம் வச்சுருந்தாங்க. தமிழ் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் இங்கே இருந்துகிட்ருக்கேன், எனக்கு தமிழ் வராமல் போயிடுமா, கண்டிப்பாக நல்லாவே பேசுவேன் அப்படின்ற மாதிரியும் சூப்பராக பேசிகிட்டு இருந்தார். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு லைவ். என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, வீடியோ மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது, ஏன்னா பஸ்ஸில் வந்துட்டு இருந்ததுனால. வாழ்த்துக்கள் சிபு, உங்களோட பர்த்டேக்கு.